ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மட்டனில் கறி சோறு தான் வைக்க போகிறேன் எங்கள் ஊர் ஸ்டைலில். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மட்டனை. இப்போ இந்த ஒரு உலக்கில் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் 2-3 தாட்டி. வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா பார்க்கலாம். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லி, 4 ஏலக்காய், 4 கிராம், 2 பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, 20 சின்ன வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி. தக்காளியையும் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தழை எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா வறுத்துக்கலாம். இந்த மசாலா தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற போகிறோம். பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பூடு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நான் சின்ன தக்காளினால் 3 போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளினா 2 எடுத்தால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், இஞ்சி 3ஐயும் சேர்த்து வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. தண்ணி அப்படி இருக்கட்டும், நம்ம அளந்து ஊற்றும்போது ஊற்றிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயேவும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் சரி, எந்த குழம்பு மசாலானாலும் சரி போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிடலாம். 1.5 உலக்கு சீரக சம்பா அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 உலக்கு கறி தண்ணி இருந்துச்சு, மீதி 1.5 உலக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிடலாம் வடிகட்டி. 1.5 உலக்கு சீரக சம்பா அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 உலக்கு கறி தண்ணி, 1.5 உலக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கிண்டி விட்டுட்டு அரிசியை போட்டுக்கரலாம். அரிசியை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சதில் உப்பு போட்டிருக்கோம் அந்த தண்ணியில், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். அப்போ கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக கிண்டி விடுங்க, உடஞ்சிராமல். கிண்டி விட்டுட்டு தம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல் எடுத்து அடியில் வச்சுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுருங்க. இப்போ அதுக்கு மேலே பாத்திரத்தை வைங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வச்சுக்கோங்க, காற்று போகாமல். 10 நிமிஷம்தான் கரெக்டாக. நம்ம சாப்பாடு ரெடியாக 20 நிமிஷம்தான். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அடுத்து தோசைக்கல் வச்சுட்டு தம்மில் வச்சுட்டு அடுத்து 10 நிமிஷம், அவ்வளோதான். சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ லைட்டாக கிண்டி விடுங்க. அவ்வளோதான், கறிச்சோறு ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சிடணும், மறந்துடாதீங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அவ்வளோதான், கறிசோறு ரெடி ஆயிடுச்சு. கறிச்சோறுக்கு சைடிஷ் வந்து நான் எலும்பு மட்டும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன், எலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு வச்சுருக்கேன் இதுக்கு சைடிஷ்ஷு. அப்புறம் தயிர் பச்சடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.